ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். கிராணி 3 இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி 1-2 விளையாடிருக்கேன், ஆனால் நான் வீடியோ அப்லோட் பண்ணதில்லை. கிராணி 3 தான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. 1 2 விட இது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. இதில் வந்து ஸ்லண்ட்ரினா அடிக்கடி வந்து பயமுறுத்தியே அட்டாக் பண்ணிடும். ஓகே, கேம்குள்ளே போகலாம். டே 1. அந்த 2 கேம்லேயும் டோர் ஓப்பன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துக்கிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க அந்த பின்னு. ஓகே, அதை எடுத்துக்கலாம். இதை வச்சு ஓப்பன் பண்ணி தாங்க இந்த டோரை போகணும். நார்மல் டோர் மாதிரி ஓப்பன் பண்ண முடியாது. இதை இந்த பின்னை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, திறந்துட்டு போக வேண்டியதான். கீழே வந்து படிக்கட்டு இருக்கும். இந்த படிக்கட்டு வழியாக போனோன்னா இங்கே ட்ரெயின் நிறுத்தி வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு மிஷின் இருக்கும். இதை சத்தம் போட வச்சுட்டு நம்ம ஓடி போய் அந்த பெட்டி இருக்குல்ல, இதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கலாம். ஏன்னா இப்போ பாட்டியும் தாத்தாவும் வரும். ரெண்டும் வந்த பிறப்பாடு நம்ம அப்படியே இந்த சைடாக போய் மாடிக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு போய் நம்ம வெப்பன் எடுக்கணுங்க. வெப்பனை எடுத்து அந்த கிழவி 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு வெப்பனை பிடுங்கிக்கணும். வெப்பன் வச்சு தான் நம்மளுக்கு வேலை கொஞ்சம் இருக்குது. மேலே ஜாடிலாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சுடணும். அதுக்கப்புறம் கீழே ஒரு டோர் இருக்கும், கிளாஸ். அந்த கிளாஸை உடச்சிட்டு அதில் திங்ஸ் எதாவது வச்சுருப்பாங்க. பாட்டி போகுது, தாத்தாவை காணும். தாத்தாவும் பின்னாடியே வந்தால் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு போகலாம், ஆனால் வந்து தாத்தா இடையிலே வந்து அடிச்சிருவார். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சத்தெல்லாம் மிஷினை கொடுக்க வச்சு மறைஞ்சிக்கிட்டது வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இந்த பாட்டி முதல்ல போயிட்டோம். போன பிறப்பாடு திருப்பி நம்ம வந்து சத்தம் போட வச்சு மறைஞ்சாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ நம்ம இடையில போனோன்னா 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக நம்மளை அடிச்சிருவாங்க. நம்மக்கிட்ட வெப்பனும் இல்லை. ஐயோ, என்னங்க இது நம்மளை பார்த்துருச்சா? இங்கே வந்து நின்றுட்டு பார்த்துட்ருக்கு. பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம முன்னாடியே வந்து மறைஞ்சிட்டோம். ஓகே, போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தா திறந்து அடிச்சிருக்கோங்க. போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, போயிடுச்சு. இப்போ மறுபடியும் போய் ஐயோ, என்னங்க இது ட்ராப் போட்டு வச்சுட்டு போயிருக்குங்க கிளவி. அதனால் இங்கே பண்ணிகிட்டு இருந்தியோ? சரி, ஓகே, மறுபடியும் சத்தம் போட வச்சுட்டு குடு 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 ஓடு 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 ஓடி போய் ஓகே, மறைஞ்சாச்சு. இப்போ வந்து இந்த தாத்தா வருவாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஓகே, பார்க்கலாம். வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெப்பன் எடுக்கிறதுக்கு. பாட்டி போயிடுச்சு, தாத்தாவை இன்னும் காணும். தாத்தா எங்கே இருக்க? வேர் ஆர் யூ கிராண்ட்ஃபா? வேர் ஆர் யூ? தாத்தாவை காணுமே. தாத்தா சீக்கிரம் வாங்க, நிறைய வேலை இருக்குது. ஓகே, தாத்தா போகிறாரு. ஓகே, இப்போ ஐயோ பார்த்துட்டாங்கங்க. ஓடு ஓடு ஓடு. ஐயோ, இவங்க பார்த்த பிறகு தாங்க ஓடவே முடிய மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது. இவங்க பார்க்கலன்னா கூட நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிடலாம் போல். ஆனால் இவங்க பார்த்துட்டா அந்த ரன் ஆகவே மாட்டேங்குது. கையில் அப்படியே தடுமாறுது. என்னங்க அது? ஐயோ, என்னங்க மறுபடியும் வெளியில் போயிட்டுருக்கேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி இந்த ட்ராக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. இங்கே பார்க்கலாம். என்னங்க ஒன்றுத்தையும் காணும். அங்கேயும் ட்ரா இருக்கும். ஓகே, இதில் கிடச்சிருச்சு. வெப்பன் கீ கிடச்சிருச்சு. ஓகே, அவங்க பார்த்துட்டாங்க, அதனால் வருவாங்களா என்னான்னு தெரியல. நம்ம வந்ததை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் பார்த்துருந்தா அவங்க இடையில வந்து அடித்தாலும் அடிச்சிருவாங்க. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது எனக்கு. இந்த ஹாரர் கேம்லாம் விளையாடுறதுக்கு பயமாக தான் இருக்கும். இருந்தாலும் சுவாரஸ்யமாக இருக்கே அப்படின்றதுனால விளையாடுவேன். என்னோடய கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக. அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோடய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். என்னோடய சேனலை வந்து நீங்கள் லைக் கொடுங்க. லைக் கொடுத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ நான் ப்ளே பண்ணுவேன். இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், மெதுவாக தான் போடும். இதுவே கஷ்டப்பட்டு தாங்க. ஐயோ, அந்த ஸ்லண்ட்ரினா தொல்லை வேறு தாங்க முடியலங்க. இங்கே கல் இருக்குது, எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த உண்டிகோல் தான் மேலே வச்சுருப்பாங்க. அந்த உண்டிகோல் எடுத்துகிட்டு வந்தால் இந்த கல்லை யூஸ் ஆகும். கல்லை வச்சு தான் அடிக்கணும் பாட்டியும் தாத்தாவையும். இந்த ஸ்லண்ட்ரினா பயமுறுத்துறது வேறு அப்படியே ஒரு கொஞ்சம் அப்படியே மூச்சே ஸ்டாப் ஆன மாதிரி ஆகிடுதுங்க. அந்த மாதிரி வந்து பயமுறுத்துதுங்க. அது ரொம்ப மோசமான ஸ்லண்ட்ரினாங்க அது. ஓகே, இப்போ போய் திருப்பி இவங்களை சத்தம் போட வச்சு. என்னங்க இது ட்ராப் போட்டு போயிருக்குங்க. இது போகிறப்ப ட்ராப் போட்டு போணுச்சா என்னன்னே தெரிலையே. வந்திருக்குமோ? கீழே இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, சத்தத்தை போட வச்சுட்டு ஓடிடுவோம். ஓடி போய் மறைஞ்சிக்க வேண்டியதான். ஐயோ, அவசரத்தில் பாருங்கள் தடுமாறுது கை கால்லாம் எனக்கு. ஓகே, மறைஞ்சாச்சு. இப்போ வந்து பாட்டியும் தாத்தாவும் கீழே போனாங்கன்னா நம்ம போய் அந்த உண்டிகோலை எடுத்து போட்டு தள்ளிட வேண்டியதான் 2 பேரையும். ஒரு கல் தான் வேறு இருக்குது. கல் எடுக்கணுங்க. இன்னும் 2 கல் எடுக்கலாம். 3 கல் வரையும் இதில் எடுக்கலாம். ஒரு கல் எடுத்திருக்கேன். பாட்டி போயிடுச்சு. இன்னும் தாத்தாவை காணும். தாத்தா எங்கே போனார்? இந்த தாத்தா தான் அடிக்கடி வரமாட்டுறாரு. ஏன்னா அவருக்கு காது கொஞ்சம் லேட்டாக தான் கேட்கும் போல். இல்லை ஒரு காது கேட்டு ஒரு காது கேட்காம இருக்குமோ? ஐயோ, என்னங்க பாட்டியே திருப்பி என்னங்க இவ்வளோ வேகமாக போகுது இது?
எங்கெங்க இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு? நம்மளை எப்படியாவது பிடிச்சிடணுங்கிற தாட்டில் தான் இருக்குது போல் இது. பிடிச்சிருமோ? சரி போய் திருப்பி சத்தத்தை போட வச்சுட்டு மறைஞ்சிக்க வேண்டியதான். இடையில வராமல் இருந்தால் சரி. யாரும் வந்துடாதீங்கடா, பாட்டி தாத்தா வந்துடாதீங்க. கதவு சாத்து. அப்பா சாத்தியாச்சு. ஓகே. கிராண்ட்மா வேர் ஆர் யூ? ஓகே, கிளவி போகுது. தாத்தா எங்கே இருக்கீங்க? வாங்க. அப்பாடா, 2 பேரும் போயிட்டாங்க. இந்த வாட்டி பார்க்கல, கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலாம். ஆனாலும் பயந்தாங்க. இந்த ஃபஸ்ட்டு போய் வெப்பனை எடுக்கணும். அந்த வெப்பனை எடுக்கிற வரையும் கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. வெப்பனை எடுத்துகிட்டு கீழே போய் கல்லெல்லாம் வேறு எடுக்கணும். ஓகே, உண்டிகோல் எடுத்தாச்சு. இப்போ கீழே போக வேண்டியதான். நேராக வாசலுக்கு போயிடணும். இங்கே தான் கல் நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு. இவ்வளோ பெரிய வராண்டாவில் கல் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதுதான் பெரிய. இங்கே ஒரு கல் கிடைக்கிது. ஓகே, 2 கல் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு கல் கிடச்சா நல்லாயிருக்கும். இன்னும் ஒன்று ஒரே ஒரு கல். இங்கே மினுக்குது. ஓகே, பிளிங்கிங். ஓகே. ஐயோ, இந்த ஸ்லண்ட்ரினா தொல்லை வேறு தாங்க முடியலங்க. இது என்னங்க இடையில வந்து பயமுறுத்துது. இது பயமுறுத்தியே நம்மளை போட்டு தள்ளிவிடுங்க. அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இது உனக்கு ஒரு வழி பண்ணுறேன். உன்னோட பொம்மையை கொண்டாந்து உன்கிட்ட கொடுத்துட்டா நீ அமைதியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். உன் பொம்மையை தேடி நான் எங்கே போகிறது? எங்கே வச்சுருப்பானுங்கன்னு தெரியல. மோஸ்ட்லி அந்த ஜென்ரேட்டர் ரூமில் வச்சுருப்பானுங்க ஸ்லண்ட்ரினா பொம்மையை. அதை மேலே ஒரு தொட்டில் இருக்கும், அதுக்குள்ளே போட்டு ஆட்டணும் அந்த குழந்தைய. அப்போ தான் இந்த குழந்த போகும். இல்லைன்னா அந்த குழந்தை இடையில வந்து நம்மளை பயமுறுத்தும். என்னங்க 2 பேரையும் காணோம். இன்னும் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? பாட்டியும் தாத்தாவும் இன்னும்மா நம்மளை தேடிகிட்டு இருக்காங்க. நான் இங்கே வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. பாட்டி தாத்தா எங்கே இருக்கீங்க? வேர் ஆர் யூ? ஐ சீ யூ அப்படின்ட்டு வருவீங்களே. தாத்தா இருக்கீங்களா யாராவது? என்னங்க இது மேலேருந்து வந்துட்டுருக்கு? இது எப்போங்க மேலே போணுச்சு? ஐயோ, என்னங்க கீழே போயிட்டுருக்கு? சத்தத்தை போட வச்சு பாட்டியை வர வச்சுருவோம். பாட்டியை வர வச்சு கைமா பண்ணிட வேண்டியதான். பாட்டியை இன்றைக்கி கல்லை வச்சு அடிச்சு. பாட்டி வா வா வா. எனக்கு குறி வேற வைக்க தெரியாதுங்க. போடு, வாங்கிக்கோ. 2 கல் இதுக்கே செலவாயிடுச்சு. ஓகே, இன்னும் ஒரு கல் தான் இருக்குது. இதை வச்சு இந்த தாத்தாவை அடிக்கணும். இந்த தாத்தா வந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அதை கரெக்டாக குறி வச்சு அடிக்கணுங்க. அவரை கரெக்டாக நெத்தியில் இல்லைன்னா கழுத்தில் வச்சு அடித்தோன்னா அவங்க டெட் ஆகிடுவாங்க. ஆனால் அதை எனக்கு குறியே வராதுங்க. இவங்கள பார்த்தாலே ஒரு பயத்துலேயே கை நடுங்க ஆரம்பிச்சிரும். அதனாலே குறி வராது. என்னங்க இந்த தாத்தாவை என்ன காணும்? அந்த தாத்தாவுக்கு காது கேட்காதில்ல, அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவருக்கு எதாக இருந்தாலும் ஸ்லோவாக தான் போய் ஸ்டோர் ஆகும் போல் இருக்குது மைண்டுக்குள்ளே. இப்போது பார்க்கலாம் வராரா நான். எங்கெங்க இந்த பாட்டியே காணா போயிடுச்சு அடித்த வேகத்தில். தாத்தாவை இன்னும் காணும். தாத்தா வந்தால் தானே நல்லாயிருக்கும். பேசாமல் போயிடலாமா? போய் திங்ஸ் எடுக்கலாமா? ஆனால் இடையில ஐசியோ அப்படின்ட்டு அடிச்சிருவாருங்க. அவரை நம்பவே முடியாது. அவர் காது கேட்காது, ஆனால் கண்ணு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்த உடனே எவ்வளோ தூரத்தில் பார்த்தாலும் குடுகுடுன்னு ஒடியாந்துருவார் இந்த தாத்தா. ஆனால் ஒன்று என்னென்னா, அவருக்கு சரியாக குறி வச்சு சுட தெரியாது. கன்று வச்சுருந்தாலும் அவர் ஒரு டம்மி பீஸு தான். டம்மி பீஸ். என்னங்க இவர் தூங்கி எந்திரிச்சு வருவார் போல இருக்கு. ஐயையோ, சரி ஓகே, கன்னை வாங்கிக்க வேண்டியதான். தாத்தா போயிட்டு வாடா தாத்தா. ஓகே, இப்போ கீழே ஒரு அந்த கிளாஸ் வச்சுருப்பாங்கள்ல விண்டோ, அதை உடச்சிட்டோன்னா அதுக்குள்ளே க்ரோபரை வச்சு தடுத்துருப்பாங்க அந்த கதவை. அந்த கதவை ஆக்சுவலாக திறந்து போக முடியாது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம குதித்து போகணும். உள்ளே போயிட்டோன்னாக்கா இங்கே பார்த்தீங்களா, இதில் ஏதாவது வச்சுருப்பாங்க. இதில் ஒன்றும் இல்லை. இந்த க்ரோபரை வச்சு பார்த்தீங்களா, அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த க்ரோபரை எடுத்துக்கிட்டு மேலே போனால் இங்கே ஒரு பெட்டி இருக்கும். மேலே ஸ்லண்ட்ரினாவோட ரூமில் ஒரு பாக்ஸ் இருக்கும். இது ஷெட்டுக்கு கிடச்சிருக்கு. ஷெட்டுக்கு வேணும். அங்கே அதாங்க ஜென்ரேட்டர் ஆன் பண்ணணும். அதை வச்சு தான் அந்த ரூமில் தான் ஜென்ரேட்டர் இருக்குது. சரி, இங்கே எதாவது வச்சுருக்காங்களான்னு பார்த்தேன். இங்கே ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த கீ எடுத்துக்கிட்டு நம்ம போய் ஜென்ரேட்டர் ஓப்பன் பண்ணலாமா? இப்போ சத்தம் கேட்டு பாட்டி வந்தாலும் வருங்க. ஏன்னா அது முன்னாடியே மறைஞ்சு போயிடுச்சு. அது நம்ம அதை கில் பண்ணி 2 நிமிஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அது வந்துடும். ஓகே, இந்த கன்னையும் நம்ம இங்கேயே வச்சுப்போம். ஏன்னா தாத்தா வந்தாருன்னா தூக்கிப்பார். இப்போ இந்த கீயை வச்சே போட்டு பாட்டி இங்கே வர வச்சுருவோம். ஃபஸ்ட்டு கன்னை லோட் பண்ணணும். லோட் பண்ணால் தான் இது இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு நம்மளுக்கு மறுபடியும் திங்ஸ்லாம் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீட்டை விட்டு போகணுங்க ஃபஸ்ட்டு.
பாட்டி வந்துருச்சு. ஓகே, கன் எடுத்துக்கிட்டு ஓட வேண்டியதான். ஃபஸ்ட்டு கன்னை போய் லோட் பண்ணணும். இடையில தாத்தா வராமல் இருந்தால் பரவாயில்ல. தாத்தா லேட்டாக தான் டெட் ஆனார், அதனால் அவர் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் போய் பார்ப்போம். ஓகே, ஓடு 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 ஓடு, ஃபாஸ்ட்டாக ஓடுங்க. கிச்சனுக்குள்ளே வந்து வச்சுருப்பாங்க 2 கன். இந்த இருக்குங்க, ஆமாம் 2 இருக்குது. ஓகே, இதை எடுத்தாச்சா? இப்போ வந்து டேரெக்டாக போக முடியாது. பாட்டி ஃபஸ்ட்டு சத்தம் போட்டு வர வச்சு கில் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பாட்டியை கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாத்தா வருவார். தாத்தாவையும் போட்டு தள்ளிட்டு நம்ம ரிலாக்ஸாக என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிடணும். இந்த வீட்டை விட்டு போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஓடிட்டே தாங்க இருக்கணும், ரன்னிங்லேயே தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. சரி, சவுண்டு போடுவோம். பாட்டி வரல, நம்மளை ஃபாலோ பண்ணலை போல இருக்குது. ஃபாலோ பண்ணியிருக்கோம், இடையில மறந்து போய் வேறு திசையில் போயிட்டு இருந்திருக்கோம். நம்மளை மறைஞ்சிருந்ததை பார்த்துருந்தா வந்து இங்கே நின்றுட்டு இருந்திருக்கோம். இடையிலே நம்மளை விட்டுருச்சு போல இருக்கு. பாட்டி வந்துருச்சு. பாட்டி என்ன ஓடிட்ட? இங்கே தான் இருக்கேன் நான், வா சீக்கிரம் வா, வா கிழவி வா, வாங்கல் கிழவி. என்ன இன்னும் ஐயோ, இது என்னங்க இப்படி போய் நிற்கிது? எப்படிங்க சுடுறது? இன்னும் கொஞ்சம் நவுந்து வா. சுட்டாச்சு. ஓகே, போட்டு தள்ளியாச்சு கிழவி. இப்போ கிழவன் வருவார். இந்த கிழவியை போட்டு தள்ள உடனே அவர் வந்துடுவார். சம்டைம் வந்து லேட்டாக தான் வருவார், வேற எங்கேயும் இருப்பாரோ என்னவோ தெரியல. இவங்க இந்த பாட்டியம்மா ஒரு திசையில் தேடுவாங்க, அந்த தாத்தா ஒரு திசையில் தேடுவார் போல். ஓகே, தாத்தா வந்துட்டார். அப்பா, 2 பேர் கதையும் முடிஞ்சு போச்சு. இப்போது நம்ம திங்ஸ் எல்லாம் போய் ஈஸியாக தேடி கலெக்ட் பண்ணி நம்ம வந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் எதாவது வச்சுருக்கானுங்களா? ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எதுக்கு தான் வச்சுருக்கானுங்கன்னே தெரில. மோஸ்ட்லி எல்லா ட்ராவும் காலியாக தாங்க இருக்குது, எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஓகே, கன்னரில் இதில் ஃப்யூஸ் வச்சுருக்கானுங்க, ஆச்சரியமாக இருக்குது. ஃப்யூஸ் இதை போய் கனெக்ட் பண்ணிடலாமா? சரி, இங்கே போட்டு வச்சுப்போம். அப்புறமா நம்ம திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதில் கடைசியில் எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். இதில் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. ஓகே, மேலே போய் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த ட்ராவில் ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை. இதுதான் தாத்தா படுத்து தூங்குகிற ரூமு. இந்த ட்ராவில் எதாவது இருக்கா? இதில் ஒன்று கிடச்சிருக்குங்க. இது வந்து ஐயோ, இந்த ஸ்லெண்ட்ரினா இது தொல்லை வேறு தாங்க முடியலங்க. இது என்னங்க இடையில வந்து பயமுறுத்து. இது நடுங்கத்துலேயே அட்டாக் பண்ணி கொன்னுடுதுங்க. இது 2 தடவை இது என்னை கில் பண்ணிடுச்சுங்க. ஓகே, நிறையா நானும் விளையாடி தாங்க இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. மேலே ஒரு காக்கா இருக்குங்க, கிராணி வளர்க்குது இந்த காக்காவை. இதுகிட்ட ஏதாவது திங்ஸை கொடுத்து வச்சிருது. அது காயின் தான் வச்சுருக்கு, பாவம் பொழைச்சிப்போ. ஏன்னா நீ எனக்கு தேவையில்லாததான் வச்சுருக்க, தேவையானதை வச்சுருந்தீன்னா கண்டிப்பாக நான் உன்னை வந்து அட்டாக் பண்ணிடுவேன். நீ தேவையில்லாததை வச்சுருக்க, அதனால் பொழைச்சிப்போ. ஐயையோ, கன்னை தெரியாமல் சுட்டுட்டேங்க. இந்த இடத்துல வேறு பார்த்து குதிக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து பரலோகத்துக்கு போயிடுவோம். ஓகே, ஆஹா, இங்கே பிளாங்கெட்டை வச்சுருக்காங்கங்க. இது நம்மளுக்கு தேவைப்படும். அங்கே ஸ்லெண்ட்ரினா ரூமுக்கு போகிறதுக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும். அங்கே ஏதாவது திங்ஸ் மறைச்சி வச்சுருப்பானுங்க பின்னாடி, அதனால் இது நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ கன்னை எடுத்து ஐயோ ஸ்லெண்ட்ரினா என்னங்க எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து அட்டாக் பண்ணுதுங்க. ஸ்லெண்ட்ரினா அந்த பக்கம் வருது, அந்த பக்கம் கிளவி வருது. ஐயோ, நான் கன்று காருக்குள்ளே ஆமோ இருக்கும், 2 ஆமோ, அதை எடுத்து ரீலோட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் இது வந்துருச்சுங்க அதுக்கட்டியும். சரி, இந்த ட்ராக்குள்ளே இருக்கும். ஓகே, இந்த ஆமோ எடுத்துக்கலாம். கிளவி வா. இப்போ நம்ம வந்த திசையை நோக்கி வேறு எங்கேயாவது இது போயிட்டுருக்குங்க. இது ஒரு லூஸு கிளவிங்க. எதுக்கு வந்தோங்கிறதையே மறந்துட்டு அது பாட்டுக்கு போயிடுங்க. அதனால் இப்போ இந்த கிளவியை தேடி போய் நம்ம சுடணும். கிளவி எங்கே இருக்கு? என்னங்க இது கிளவன் போயிட்டுருக்கு? ஐயோ, கிளவி தானே வந்துச்சு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு. அதான் இது வழியில் எங்கேயோ மறந்து போயிடுச்சு போல இருக்குது திருப்பி வீட்டுக்குள்ளேயே. சரி, ஓகே, இன்னொரு ஆமோ எடுத்துக்கலாம். 2 பேருக்கும் 2 ஆமோ தேவைப்படும். இன்னொரு ஆமோ எடுத்துகிட்டு ஐயோ, இந்த ஸ்லெண்ட்ரினா வேறங்க வந்து பயமுறுத்துதுங்க. இது பயமுறுத்துறதுலே நம்ம கண்ணே கீழே போட்டுருவோம் போல இருக்குது. ரொம்ப பயமுறுத்துதுங்க இந்த ஸ்லெண்ட்ரினா. ஓகே, இப்போ வந்து இந்த பாட்டியை போட்டு தள்ளியாச்சு. குறி முன்ன பின்ன தான் வைக்க தெரியாதுங்க குறி எனக்கு. பரவாயில்ல, நான் குறி வைக்க தெரியாமலே இந்த பாட்டியை நான் சுட்டு தள்ளிட்டு இருக்கேன். ஓகே தாத்தா, வேர் ஆர் யூ? கிராண்ட்ஃபா வேர் ஆர்? அப்பா வந்துட்டார். நான் பாட்டு கீழே பார்த்துட்ருக்கேங்க. நல்ல வேலை வந்துட்டார். இன்னும் போட்டு தள்ளியிருப்பாருன்னு இருக்கும் என்ன. ஓகே, 2 விக்கெட் அவுட். ஓகே, இப்போ வந்து
கீழே போய் அந்த ஷெட்டுக்கு பார்த்தோம்ல, எங்கே வச்சோம் அதை? இந்த இதுக்குள்ளே வச்சோன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கீயை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு ஷெட்டை ஓப்பன் பண்ணணுங்க. அதுக்குள்ளே ஏதாவது இருக்கா, அந்த டெடிபேர் பொம்மை இருந்தால் கூட அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்லண்ட்ரினாவோட தொட்டிலில் போட்டுடலாங்க. அது ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கு. இந்த டெடிபேர் எங்கே வச்சுருக்காங்கன்னு வேறு தெரியலங்க. அடிக்கடி இந்த ஸ்லண்ட்ரினா தொல்லை வேறு தாங்க முடியல. ஓகே, நம்ம ஃப்ரண்ட் டோர் எஸ்கேப் தாங்க பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஃப்யூஸும் கிடச்சிருக்கு, அந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறதுக்கான அந்த இதுவும் கிடச்சிருக்கு. ஓகே, இதுக்குள்ளே ஏதாவது வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம். இது என்னங்க இது? ஐயோ ஸ்லண்ட்ரினா விட்டுரு. என்னங்க இது இப்படி டார்ச்சர் பண்ணுது? ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கு. இங்கே ஒரு கல் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். ஸ்லண்ட்ரினா தொல்லை தாங்க முடியலங்க. இன்னும் 2 கல் கிடச்சா நல்லாயிருக்கும். யாராவது வராங்களா? வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இதை போய் கனெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் ஜென்ரேட்டர் ரூமில். இதை கொடுத்தோன்னாக்கா அங்கே ஒரு பார்ட் மிஸ் ஆகும். இதை கனெக்ட் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு கரண்ட்டு சப்ளை ஆகும். இதை இங்கே கொடுக்கணும். ஓகே, இதை ஆன் பண்ணணும். அந்த பார்த்திங்களா கரண்ட் போகுதா? ஓகே, இப்போ ஃப்யூஸ் எடுத்துகிட்டு போய் மேலே அங்கே ரெட் கலரில் ஒன்று பார்த்தோம்லங்க, மேல் மாடிக்கு போகணுங்க. அதில் போய் இதை கனெக்ட் பண்ணி விடணும். நம்ம ஃபஸ்ட்டு உண்டிகோல் எடுத்துப்போம். ஐயோ ஸ்லண்ட்ரினா விட்டுருப்போம், அந்தாண்ட போ. அப்பா என்னங்க இப்படி பயமுறுத்துது? இந்த ஸ்லண்ட்ரினா தொல்லை தாங்க முடியலங்க. ஏங்க இப்படி பயமுறுத்துது இந்த ஸ்லண்ட்ரினா? எப்போ பார்த்தாலும் வந்துடுதுங்க. நம்ம என்ன திங்ஸ் எடுக்க போனாலும் குறுக்க வந்துடுது. இன்னொரு கல் கிடச்சா நல்லாயிருக்கும். 2 கல் கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு குறி வைக்க தெரியாதே. 3 கல் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஒரு கல் குறி மிஸ் ஆனாலும் இன்னொன்று கல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். அதனால் இன்னொரு கல். ஆஹா, 2 கல் கிடச்சிருக்கு. தேடும் போது கிடைக்காதுங்க. இது அன்வான்டாக தாங்க நிறைய கிடைக்கும். ஓகே, வராங்களா? இவங்க எனக்கு ஒன்று புரியல. இவங்கள நம்ம கில் பண்ணுறோம், இவங்க போய் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டுருக்காங்க அவங்க பெட்ரூம்லேருந்து. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. நம்மளையும் கில் பண்ணால் நம்மளுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்கானுங்க, அதுலேருந்து எந்திரிச்சு வரோம். இது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நம்மளை கில் பண்ணி கொண்டு போய் போட்டு பூட்டிடுவானுங்க போல இருக்குது. இவங்க 2 பேரும் எப்படி வரானுங்கன்னு தெரில. இவனுங்க 2 பேரும் யாருங்க தூக்கிட்டு போய் போடுறது? கிளம்ப வரான். குறியை வைக்க தெரியாது. அப்பா கரெக்டாக குறி வச்சிட்டேன் போல இருக்குது. ஓகே, போய் தொலைஞ்சிட்டான் கிழவன். இந்த கிளவி வந்தால் நல்லாயிருக்கும். இவனுங்க வீட்டிலேருந்து போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு பீதி ஆகிட்டே தாங்க இருக்கும். அப்பா இந்த ஸ்லண்ட்ரினா வேறு அடிக்கடி பயமுறுத்திட்டே இருக்குது. எதுக்கு தான் இந்த ஸ்லண்ட்ரினா இடையில வருதுன்னு தெரியல. இந்த ஃப்யூஸை கொண்டு போய் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடலாம். ஃப்யூஸ் எடுத்துக்கிட்டு மாடிக்கு போகணுங்க, மேல் மாடிக்கு போகணும் ஃப்யூஸ் எடுத்துக்கிட்டு. ஓகே, இதில் இந்த ரெட் கலர் பாக்ஸ் இதை ஆன் பண்ணி விடணும். கேட்டுன்னு போட்டுருந்துச்சுல, அதை ஆன் பண்ணி விட்டோன்னா க்ரீன் சிக்னல் வந்துச்சா? ஓகே, அங்கே டோர் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ கீழே போயிட்டு இன்னொன்று வீல் ஒன்று இருக்குங்க, அதை எடுத்துகிட்டு அங்கே ஒரு தூண் மாதிரி இருக்கும். இந்த பிளாங்கெட்டை எடுத்துகிட்டு போனால் தான் சரியாக இருக்கும். அங்கே தான் வீல் மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். கல் கிடச்சிருக்கு, கல்லெல்லாம் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த கட்டையை கொண்டு போய் போட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க. கீழே பலகை உடஞ்சிருக்குங்க. இதை பொருத்தணும். இந்த ஃப்யூஸ் செட் பண்ணோம்ல, அதுக்கு பின்னாடி இங்கே இருக்குங்க. இதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போகணும். மெதுவாக பார்த்து போனிலேருந்து விழுந்துருவோம். இங்கே தான் வச்சுருப்பானுங்க. என்னங்க தேங்காய் வச்சுருக்கானுங்க? இந்த தேங்காவை தேடியா நான் வீலெல்லாம் தேடி வந்தேன். அந்த வீல் கிடச்சா தானே இப்போ நான் போக முடியும். மீதி 2ம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த வீல் மட்டும் கிடச்சிருச்சுன்னா போதும், இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் இந்த வீல் கிடைக்கணுமே. இந்த தேங்காய்க்குள்ளே என்னங்க காயின் தான் வச்சுருப்பானுங்க மோஸ்ட்லி. சரி, இதை இப்போதைக்கு இங்கே வச்சுப்போம். எதுக்கும் சாவி எதுவும் வச்சுருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் சேஃப் பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த க்ரோபர் எடுத்துக்கலாம். இந்த க்ரோபர் எடுத்துக்கிட்டு மேலே ஒரு ஸ்லண்ட்ரினா ரூமில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதில் எதுவும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் எதுவும் திங்ஸ் இருக்கும். வீல் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் நம்மளுக்கு இதுவும். அதனால் இந்த ரூமுக்கு இப்படியே போக முடியாதுங்க. ஏன்னா இப்போ 2 பேரும் எந்திரிச்சு வந்தாலும் வருவாங்க. அதனால் நம்ம லிஃப்ட் வழியாக போயிடலாம். லிஃப்ட் வழியாக போயிட்டு ஸ்லண்ட்ரினா ரூமில் என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, லிஃப்ட் ஆன் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம சேஃபாக, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இடையில எதுவும் இந்த தாத்தா பாட்டி எதுவும் வந்துட போகிறாங்க, அடிச்சிட போகிறாங்க நம்மளை. இங்கே ஸ்லண்ட்ரினா ரூமுக்கு அவங்களால வர முடியாது. ஏன்னா இங்கே படிக்கட்டு இல்லை. இங்கே கொஞ்சம் பயம் இல்லாமல் போகலாம். ஐயோ என்னங்க அது? தாத்தா போயிட்டுருக்காரு.
ஆஹா கிடச்சிருச்சுங்க, நம்மளுக்கு இந்த வீல் தான் வேணும், அவ்வளோதான். ஓகே, இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடலான்னு நினைக்கிறேன். நம்பிக்கை வந்துருச்சு, 99% நம்பிக்கை வந்துருச்சு. பட் 1% நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா இடையில யாராவது வந்து அடிச்சிருவாங்கங்க, நம்ப முடியாது இவங்கள. எங்கேயாவது மறைஞ்சிருந்து வந்து அடிப்பாங்க. இவங்களோட கையில் நம்ம வந்து சிக்காமல் போய் ஆகணும். அதுதான் இப்போ நம்மளுக்கு ஒரே வழி. ஓகே, யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை. நைஸாக போய் இதை போட்டுடலாம். இங்கே தூண் மாதிரி இருக்குங்க, அந்த கேட் ஒன்று இருந்துச்சுல, இதோ இருக்குங்கள அந்த தூண். யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை. ஓகே ஓகே, ஃபாஸ்ட்டாக போய் இதை போட்டு இதை ரொட்டேட் பண்ணி விட்ரு. ஐயோ, இந்த ஸ்லண்ட்ரி நான் வேறங்க, இது என்னங்க இப்படி பயமுறுத்துது நம்மள? ஐயோ. ஓகே, நம்ம வந்தாச்சு. இந்த வீட்டுக்கு பாய் பாய் சொல்லிட்டு போக வேண்டியதான். விடை பெற்று செல்கிறேன். கிராண்ட்ஃபா, கிராணி, பாய் பாய். யாரும் வரல, யாராவது வருவாங்களான்னு பார்த்தேன், யாரையும் காணும். ஓகே, நம்ம போயிடலாம் கதை திறந்துட்டு. அவ்வளோதாங்க, வீட்டை விட்டு வெளியில் வந்தாச்சு. அப்பா, இவங்க 3 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என்னம்மா ஆட்டம் போடுறாங்க. ஓகே, பாய்.